லாஸ்ட் பார்ட்டில் இது வரைக்கும் பார்த்துருந்தோன்னா நம்ம மான் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சாம் ஒரே மாதிரியான 2 பிரேஸ்லெட் வாங்கி அவளுக்கு கொடுத்து சமாதானப்படுத்திருப்பா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் காட்டுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. நம்ம சாம் அவள் ரூம்குள்ளே போனதுமே அவள் டெஸ்கில் ஒரு பொக்கே இருக்கிறத பார்த்து எடுத்து பார்த்தா அதில் நம்ம மார்க் தான். நீ ஜலஸாக இருக்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்க, மறுபடியும் எனக்காக ஜலசாவியா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கான். அதை இவள் பார்த்து படிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம மார்க் கதவை திறந்துட்டு உள்ள வரான். உனக்கு இது பிடிச்சிருக்கா சாம்? இந்த மாதிரி நம்ம ரொமான்டிக்காக பண்ணி ரொம்ப காலம் ஆகுதுல, அதான் உனக்காக நான் ஃப்ளவர்ஸ் வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம சாம் தேங்க்ஸ்ன்னு சொன்னான். தேங்க்ஸுக்கு பதிலாக ஒரு டின்னர் உட்போலாமா? நீ எங்கே போகணுமோ சொல்லு, அங்கேயே போகலாம். நீ என்ன சாப்பிடணுமோ சொல்லு, அதே சாப்பிடலாம். எல்லாத்தையும் நீ டிசைட் பண்ண, ஓகேவா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, அதுக்காக இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ப்ளீஸ் நோன்னு மட்டும் சொல்லாத. இப்போ கொஞ்ச நாளாக நம்மளுக்குள்ளே ஒரே சண்டை தானே போயிட்டுருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, நம்ம சாமும் சரிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அதே டைம் இங்கே ஆன்டிமி ஒரு டஸ்ட்பின் எடுத்துகிட்டு வந்துட்டு, டே இந்தாடா சின்ன, உலகத்தில் இருக்க குப்பையெல்லாம் உன் டஸ்ட்டில் தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கா. அது அவனும் வாங்கி வச்சிட்ருக்கான். அப்போன்னு பார்த்து நம்ம மிஸ் நீதா அந்த நம்ம சாமோட ஆஃபீஸ்க்குள்ளே வரா. அவள் வந்ததுமே எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்ல நம்ம ஆஃபீஸில் இருக்க எல்லா எம்ப்ளாயிஸுமே அவளே தான் திரும்பி பார்க்குறாங்க. இந்த கம்பெனி சிஇஓ மிஸ் லேடி சாமை பார்க்க தான் நான் வந்திருக்கேன், யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும், சடனாக நம்ம மான் திரும்பி பார்க்க, மிஸ் நீதா நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அவளும், ஓ நம்ம மறுபடியும் மீட் பண்ணுறோம்ல லிட்டில் மான் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம மார்க்கும் சாமும் ரூமில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கனிதா உள்ளே வந்து, லேடி சாம் உங்களை பார்க்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மார்க் யார் அது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே நம்ம நீதா உள்ளே வந்துட்டுருக்கா. அதை பார்த்தது மிஸ் நீதா நீயா அப்படின்னு சொல்லி மார்க் ஷாக்காக, இந்த லேடி சாமும் ஒன்றும் முடியாமல் பார்த்துட்ருக்கா, இவையே இங்கே வரா அப்படிங்கிற மாதிரி வந்தவ, ஃபைனலி நம்ம மீட் பண்ணிட்டோம்ல லேடி சாம் அப்படிங்கிற மாதிரி அவள் ஹேண்ட் ஷேக் பண்ண, நம்ம சாமும் கை கொடுக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கை கொடுக்குறா. மார்க் இவ எதுக்கு இப்போ வந்தா அப்படிங்கிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்து நின்றுட்டு இருக்கான். அடுத்து நம்ம சாம் மிஸ் நீதா கூட பேசுறதுக்காக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஆன்டிமி தண்ணி வேற வந்து வச்சுட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம மிஸ் நீதா நோட் பண்ணுறா, நம்ம சாமோட கையில் இருக்க பிரேஸ்லெட்டை, இதே மாதிரி பிரேஸ்லெட்டை தான் அவள் மானோட கையில் இருக்கிறதையும் நோட் பண்ணியிருப்பா. அதை யோசிச்சு பார்த்து இவ ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் நம்ம ஆன்டிமி வெளியே வரும்போதே எல்லாருமே ஆர்வமாக ஆன்டிமி உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சிட்ருக்க. ஆன்டிமியும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணை கூட சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹச்சாரும், ஆமாம் நம்ம மானோட டைவர்சிட்டி பாப் ஐடியா வித்துருந்தாங்களே அந்த கம்பெனி சிஇஓ தான் இந்த மிஸ் நீதா, அவங்க எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம கனியும், அப்படின்னா இப்போ ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுது போலையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பதறிட்டு இருக்காங்க. இந்த சைடு ரூம்குள்ளே நம்ம சாம் மிஸ் நீதா கிட்ட, நீங்கள் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, அதான் உங்களை என்னால் ப்ராப்பராக வெல்கம் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவ்வளோ அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி கேஷுவல் என்வரான்மெண்ட் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் நம்ம சாமும், சரி எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கு உடனே அவள் நம்ம மார்க்கை பார்த்து, மார்க் நீ எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு இவன், இல்லை இன்றைக்கி நைட்டே நாங்கள் டின்னர் அவுட் போகும்போது சாம் கிட்ட சொல்லலான்னு இருந்தேன்னு சொல்கிறான். உடனே மிஸ் நீதாவும், ஓ சாரி நான் தான் ஸ்பைல் பண்ணிட்டேன்னா, நான் கூட இன்றைக்கி மார்னிங்கே நீ சொல்லியிருப்பேன்ல நினச்சேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம சாமும் ஒன்றும் புரியாமல், சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி மார்க்கை பார்த்து கேட்க, அதுக்கு மிஸ் நீதாவே, அதாவது என் கம்பெனியையும் உன் கம்பெனியும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டதுமே நம்ம சாம் ஷாக் ஆகி எழுந்து நின்று, ஒரு நிமிஷம் இருங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம மார்க்கும், சாம் ஒரு நிமிஷம், நான் தான் நம்ம கம்பெனி இன்னும் பெருசாகவும் ஸ்டேபிளாகவும் ஆகணும்னு ஆசைப்பட்டு மிஸ் நீதாவை நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மிஸ் நீதாவும், ஆமாம் சாம் நான் கூட உன்னோட ஒர்க்கை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், உன்னோட ஒர்க்கை பார்த்து நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், அதனால தான் இவ்வளோ தூரம் நானே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறேன், நீ என்னை ஏமாற்ற மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் பேச, உடனே நம்ம சாம் கோவமாக மார்க்கை ஒரு பார்வை பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, மார்க் வெளியே வா அப்படிங்கிற மாதிரி பார்வை பார்த்துட்டே போகிறா. நம்ம மார்க்கும் வெளியே போகிறான் பின்னாடியே. நம்ம சாம் கோவமாக மேலே போக மார்க்கும் பின்னாடியே ஓடி போய் அவள் கையை பிடிக்க, விடு மார்க் அப்படின்னு சொல்லி அவள் கோவமாக கத்திட்டு அவள் போக பின்னாடியே மார்க்கும் ஓடிட்டுருக்கான். அதை பார்த்ததும் மான் கூட எழுந்து போக பார்க்குறா. ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ்லாம்,
நம்ம பாஸுக்கும் மார்க்குக்கும் ஏதோ சண்டை போல் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் மாடிக்கு வந்ததுமே நம்ம லேடி சாம் மார்க்கிட்ட, உன்னால் எப்படி இதை பண்ண முடிஞ்சுது, அப்போது நீ தான் அந்த கருப்பு ஆடா அப்படின்னு சொல்லி கத்த. அதுக்கு அவனும், சாம் புரியாமல் பேசாத, இந்த கம்பெனி தான் உன்னோட கனவு, இதை நீ எவ்வளோ லவ் பண்ணுறங்கிறது எனக்கு தெரியும், அதோட உன் பாட்டி இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இதில் நான் உன்னை எதுவுமே ஏமாத்தலை சாம் அப்படின்னு அவன் சொல்ல, உடனே நம்ம சாம் கோவமாகி அவன் தள்ளி விட்டுட்டு, எதுவுமே நீ பேசாத, என்கிட்ட சொல்லாமல் நீ எப்படி அவள்கிட்ட போய் பேசலாம், இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கத்த. அதுக்கு மார்க்கும், நான் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிவிட்டு அப்புறமா உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு சாமும், அப்போ இதுக்கு பேர் ஏமாத்துறது தானே, என் கம்பெனியில் இன்னொருத்தவங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம், அப்போ நீ என்னை மதிக்கல அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு மார்க்கும், எனக்கு புரியுது, என்னை மன்னிச்சிடு, சாரி சாம் அப்படின்னு சொன்னால், நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ், எனக்கு தெரியாமல் நீ மட்டும் எப்படி இந்த டிசிஷன் எடுக்கலான்னு கேட்டா. அதுக்கு அவனா, சாரி சாம், நான் வேணும்னு இதை பண்ணல, உன்னை ஏமாத்தணும்னு நான் எந்த விதத்துலையும் நினைக்கல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவளும், வேறு ஏதாவது எனக்கு தெரியாமல் மறைச்சி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டா. அவன் கையை தூக்கிட்டு அந்த பக்கமாக நகர்ந்து போயிட்டு, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே சாம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, குட், நல்லது, அப்போது இதோட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்கிறா. அதை கேட்டதுமே மார்க் ஷாக்காகி, ஏய் பிரேக்கப்னா என்ன சொல்கிற சாம், அது வேற இது வேற, இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு சாமும், நம்ம என்கேஜ்மெண்ட் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போக பார்த்தா, நம்ம மார்க் பின்னாடி போய் அவள் கையை பிடிச்சிட்டு, சாம் நில்லு, நம்ம என்ன பேசியே முடிக்கல அப்படின்னு சொன்னா, சரி விடு அப்படின்னு சொல்லி அவள் திரும்பவும் போக பார்க்குறா. சாமும் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண, நம்ம 2 பேரும் ப்ராப்பராக ஃபஸ்ட்டு பேசலான்னு அவள் கையை பிடிச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா. உடனே சாம் அவன் கையை உதறி விட்டுட்டு, ப்ளீஸ் என் கையை விடு, ரூடாக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டுட்டு அவள் பாட்டுக்கு முன்னாடி வேக வேகமாக நடந்து போக, நம்ம மார்க்கும் பின்னாடியே, சாம் நில்லு ஒரு நிமிஷம், நம்ம என்கிட்ட பேசிட்டு போ அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து மாடிக்கு வந்த மான் இவங்க 2 பேரும் கோவமாக பேசிட்டே வரதை பார்த்து அவள் அப்படியே சைடில் ஒளிஞ்சுக்கிறா. சாம் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது மார்க் மறுபடியும் வந்து கையை பிடிக்க, அவள் என் கையை விடு மார்க் அப்படின்னு சொல்லி கோவமாக கத்துறா. அப்போ மார்க், சாம் நீ அப்செட்டாக இருக்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறியா, நான் இந்த பண்ண எல்லாமே உனக்காக மட்டும்தான் பண்ணேன், இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இவ, என்னது சின்ன விஷயமா, இந்த சின்ன விஷயத்தில் கூட நீ எனக்கு நம்பிக்கையே நடந்துக்கல, மற்ற விஷயத்தில் நான் உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே மார்க், நான் உன் கூட பிரேக்கப் பண்ண மாட்டேன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல. உடனே சாம், என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது மார்க், ஏன்னா எனக்கு ஆல்ரெடி லவ்வர் இருக்கா அப்படின்னு சொல்கிறா. அது கேட்டதுமே அங்கே ஒளிஞ்சிருந்த மான் ஷாக்காகி அவள் கையில் வச்சுருந்த ஃபைல்ஸ் எல்லாம் கீழே போட்டுடுறா. அந்த சத்தத்தை கேட்டு இவங்க 2 பேரும் அங்கே திரும்பி பார்க்க, நம்ம மான் கீழே விழுந்த ஃபைல்ஸ் எல்லாம் குனிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கா. அதை பார்த்து தான் சாம், ஒரு நிமிஷம் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு, மான் தான் என் லவ்வர் அப்படின்னு சொல்கிறா. உடனே மான் ஷாக்காகி, என்னது என்ன ஜோக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க. நம்ம சாமும், இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் நான் இதை ஒன்ட்டா சொல்லி தானே ஆகணும், இதோட நம்ம என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுக்கலாம், நீ தானே சொன்ன நம்ம 2 பேருக்குள்ளே எந்த சீக்ரெட்டும் இருக்கக்கூடாதுன்னு, இதை தான் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், இதுக்கப்புறம் இதை மறைச்சி ஒன்றும் ஆக போகிறதில்ல, மானும் லவ் பண்ணுறோம், நாங்கள் கொஞ்ச நாளாகவே டேட் பண்ணிகிட்ருக்கோம், அதோட மானை நான் எங்கள் வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு அவள் சொல்லும் போதே மான் அங்கேருந்து, லேடி சாம் ப்ளீஸ் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே சாமும் அங்கேருந்து கிளம்பி போய்ட்றா. நம்ம மான் மட்டும் நின்றுட்டு இருக்கும்போது மார்க் மான் கிட்ட வந்து, ஸோ அப்போது இதெல்லாம் உண்மையா மான் அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு மானும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, என்ன மன்னிச்சிடுங்க மார்க் அப்படின்னு சொல்கிறா. மார்க்கும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்க அங்கேருந்து வெளியே போயிடுறான். அப்புறம் நம்ம சாம் உள்ளே வந்து மிஸ் நீதா கிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்கா, என் கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறா. அது கேட்டதுமே மிஸ் நீதா, ஓ அப்போது உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கேவ, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் மிஸ் நீதா மறுபடியும், இதை நினச்சி நீங்கள் அப்புறம் எதுவும் வருத்தப்பட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா. இல்லை நான் உறுதியாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே புரியுது சாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம லேடிஸமும், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து வெறும் கையோட போகிறத நினச்சா எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, சாரி அப்படின்னு சொல்ல. இட்ஸ் ஓகே, நாம் பிஸ்னஸ் பார்ட்னராக இல்லாட்டியும் வேறு வழியில் நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொமான்டிக்காக அவள் சாமை பார்த்து கேட்டுட்ருக்கா. அதுக்கு சாமும், அஃப்கோர்ஸ் நம்ம வேணால் பிஸ்னஸில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மிஸ் நீதாவும், ஃபைன், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், அப்புறம் டைம் வரும்போது ஃப்ரெண்ட்ஸை தாண்டி இன்னும் க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறா. சாமுக்கு புரிஞ்சிருச்சு போல் அவள் எதை மீன் பண்ணுறான்னு. உடனே அவள், சாரி நீதா, எனக்கு ஆல்ரெடி லவ்வர் இருக்குது, அவள் பேர் மான் அப்படின்னு சொல்ல. உடனே அதுக்கு நீதாவும், ஓ மான் அந்த குட்டி பொண்ணா, எனக்கு இந்த மாதிரி அவங்க ஃபீலிங்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க பர்சனை பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், சரி இதுக்கு மேலே நான் உன்னை தொல்லை பண்ணணுன்னு விரும்பலை அப்படின்னு சொல்லி அவள் எழுந்து வந்து, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு,
மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கோவமாக போயிட்டுருக்கா. நம்ம சாமும் அவளையே முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. வெளியே வந்த நீதா நம்ம மானே நின்று ஒரு பார்வை பார்த்துட்டு தான் வெளியே போகிறா. அப்புறம் சாம் அவள் ரூமில் மார்க் கொடுத்த பொக்கவை ஒரு செகண்ட் எடுத்து கையில் வச்சு பார்த்துட்டு அப்புறம் அப்படியே டஸ்ட்பினில் தூக்கி போட்டுடுறா. அப்புறம் இந்த பக்கம் மார்க் ஒரு பாருக்கு தான் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். அவன் சாம் சொன்ன எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அவள் சொல்லியிருப்பாள்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நானும் மானும் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து அப்படியே ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அப்புறம் அவளோட பாட்டிக்கு கால் பண்ணி ஏதோ பேசுகிறான். ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு காட்டல. மார்க்கை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது, அவனுக்கு ஏமாற்றமாக தானே இருக்கும். அப்புறம் 2 days கழிச்சு தான் காட்டுறாங்க. ஆஃபீஸில் நம்ம மான் சாம் கிட்ட சொல்லிகிட்ருக்கா, நான் மார்க்குக்கு கால் பண்ணேன், அவரை ரீச் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அதோட அவரை நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குது. 2 நாளாக அவர் ஆஃபீஸ்க்கு கூட வரல அப்படின்லாம் அவள் பேசிகிட்ருக்கா. ஆனால் நம்ம சாமை பார்த்தா எதையோ தேடிக்கிட்டே அவள், ஆமாம் நான் கூட அவனுக்கு கால் பண்ணேன், அவன் காலும் எடுக்கல, மெசேஜுக்கும் எதுவும் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மானுக்கு பக்கத்தில் வந்து, நீ எதுவும் கவலைப்படாத, அவன் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான். அதோட அவன்கிட்ட நான் சொல்லிட்டேன், ஆரம்பத்துலேருந்தே நான் அவனை லவ் பண்ணல அப்படிங்கிறத. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அவள் சொல்லிகிட்ருக்கா. உடனே நம்ம மானோம், எனக்காக இதை நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சாம் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் மறுபடியும் நம்ம சாம் எதையோ விழுந்து தேடிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம மான், ஆமாம் என்னத்தை தான் அப்படி தேடிட்டுருக்கீங்க, சொல்லுங்களேன் நானும் தேடித்தரேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம சாமும், நான் அந்த பிரேஸ்லெட்டை தான் காணாமல் போட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதான் என் கையில் இருக்கே அப்படின்னு சொல்கிறா. ஆனால் என்னோடய பிரேஸ்லெட்டை தான் காணப்போச்சு, அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும், அப்போ தானே நம்ம 2 பேரும் ஒன்றா அதை போட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மானும், அப்போது நானும் உங்களுக்காக அதை தேடித்தரேன் அப்படின்னு சொல்லி தேடுறா. நம்ம சாம் தேடிக்கிட்டே அப்போ தான் யோசிச்சு பார்க்குறா. லாஸ்ட் டைம் மார்க்கோட சண்டை போடும்போது தான் அது கலண்டு விழுந்த மாதிரி அவளுக்கு ஞாபகம் வருது. இப்போ ஞாபகம் வந்துருச்சு, மார்க்கோட ஃபைட் போடும்போது தான் அது விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மாடியில் போய் அந்த இடத்துல போய் அதை தேடி பார்த்துட்ருக்கா. அப்போது ஒரு டோரை அவள் ஓப்பன் பண்ணால் உள்ள கனியும் சின்ன ஒன்றா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கதை நம்ம சாம் பார்த்துடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட் சீக்கிரமே வரும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ஏன் லாயல் பின்னுக்கு மட்டும் இவ்வளோ சப்போர்ட் தர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் அந்த எபிசோட்ஸும் கொஞ்சம் பாருங்களேன், எனக்கும் மோட்டிவேட் ஆகும். ஆனால் நீங்கள் நிறைய லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஆல்.